ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 28 அதிகாரம் 20 வசனம். 1 Chronicles chapter 28 verse 20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு திடன் சொன்ன வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று இந்த இடத்துல தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறார். தாவீதுக்கு தேவன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய பிளான், வரைபடத்தை கொடுத்தார். அதற்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்தார். அதற்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் மரங்களையும் தாவீது சவதரித்து அதற்கு வேண்டிய ஆட்களை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் தாவீது செய்கிறார். ஆனால் தேவாலயத்தை கட்டலை. தேவாலயத்தை கட்டுகிறதற்கான அனுமதியை தேவன் தாவீதுக்கு கொடுக்கல. ஆனால் உன் கற்ப பிறப்பாகிய சாலமோன் அதை செய்வான் என்று சொன்னார். எல்லாமே முழு பிளானுமே ஆண்டவர் தாவீதுக்கு தான் கொடுக்கிறார். 1 நாளாகமம் 28 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த இடத்துல குறிப்பாக 10, 11, 12 வசனங்களில் பார்க்கும்போது அதன் மாதிரியை, இருக்க வேண்டிய மாதிரியை தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அதை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை 19 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். அப்போ கர்த்தர் எல்லாத்தையும் எழுதி கொடுக்கிறார் தாவீதுக்கு. அப்போ இந்த பிளானெல்லாம் சாலமோன்கிட்ட கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ இதை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், இன்றைக்கு நமக்கு என்ன பாடத்தை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போது கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் நமக்கு எல்லாருக்குமே பிடித்தமானது ஒன்று. நம்ம எல்லாருமே வாஞ்சிக்கிற ஒரு காரியம், கர்த்தர் என்னோடு இருக்கணும், என்னை கைவிடக்கூடாது, என்னை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி நம்ம எல்லாருமே வாஞ்சிக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த வாக்குத்தத்தை சொல்கிறோம், ஜெபம் பண்ணும்போது அநேகருக்கு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சும்மா சொல்லலை. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு வாக்குத்தத்தத்தை சும்மா சொல்ல மாட்டார். ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தோடு கூட ஒரு திட்டத்தையும் கொடுக்குறார். என்ன திட்டம்? தேவாலயத்தை நீ கட்டி, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி அதை முடிக்கிற வரைக்கும், முடித்து தீரும் மட்டும் என்று நான் பார்க்கிறோம். சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். அப்படி என்று சொன்னால், அப்போது இந்த ஆலயத்தை கட்டி முடிச்சிட்ட உடனே ஆண்டவர் விலகிடுவாரா சாலமோனை விட்டு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுடைய இருதயங்களில் எழும்பும். அப்படியே இல்லை. அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் கூட இருப்பார். அதற்கப்புறம் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். தேவ சித்தத்தை செய்வதற்கு தான் நம்மளை ஆண்டவர் பூமியில் தெரிந்து கொண்டார். இந்த சித்தத்தை ஒரு நாள் 2 நாள் இல்லை, 24/7 நம்ம தேவ சித்தம் நாம் நிறைவேற்றி கொண்டே, சித்தத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டை வச்சிருக்கிறார் நமக்கு, நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை. அதை செஞ்சு முடித்தோன்னே அடுத்தது, அது முடித்தோன்னே அடுத்தது. அப்போ ஒவ்வொன்றாய் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒவ்வொன்றையும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை. அப்போ இந்த இடத்துல தேவ சித்தத்தை இங்கே சாலமோன் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட உங்களோடும் என்னோடும் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்க. குறிப்பாக தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள். ஒருவேளை உங்களுடைய சொந்த வேலைகளை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் சொந்த அலுவல்களை நீங்கள் பார்க்கலாம்.
அவைகளின் நடுவிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருப்பார் என்பது உண்மை. ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்மை திருப்பிக் கொள்வோம். 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜான் சாப்டர் 8 verse 29. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றார். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அப்போ பாருங்க, என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூ உலகிற்கு அனுப்பினார். என்னத்துக்கு அனுப்பினார்? இரட்சகராக அவர் வெளிப்படுவதற்கு. அப்போ அவர் பர்பஸோடு வந்தார். அந்த பர்பஸ் நிறைவேற வரையிலும் ஆண்டவர் பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். அதுதான் அங்கே முக்கியம், ஹைலைட் பண்ணணும். அப்போ கர்த்தர் அவரோடு கூட இருந்தார்னா அவர் அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றினார். அடுத்து என்ன சொல்ற பாருங்க, பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அவள் ஆண்டவர் நம்மை தனியே விட்டு விடாமல் கைவிடாமல் நம்மை விட்டு விலகாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம கர்த்தருடைய சித்தத்தையும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் புரிந்து கொண்டு அதை செய்து முடிக்கும் வரையிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து வேண்டதாக. அதனால தான் இங்கே தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலமோனே என்று சொல்லும் பொழுது, நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். நீ தைரியமாயிருந்து இதை நடப்பி என்று சொல்லுகிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலும் நாமும் இந்த வார்த்தையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் செய்து முடிக்கும் மட்டும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மளை கைவிடாமலும் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக சாலமோன் தன் குமாரனாகிய தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உரைத்த அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீர். அவன் பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, தேவனாகிய கர்த்தரின் என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே நாங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து தீரும் மட்டும் முடிக்கும் மட்டும் ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படியாக நாங்கள் உங்களுடைய சித்தத்தை செய்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென்.